உங்களுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க, போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். சரி பாருங்க எவ்வளோ தூர் அதான் நான் சொன்னல வாழை மரம் மாதிரி அப்படின்ட்டு பாருங்க. ஆனால் இது வந்து குழந்தைய பார்த்துக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. எதுக்காக மறுபடியும் சொல்கிறேன்னா, தண்ணி அதிகமாக இருந்தாலும் செடி அழுகிடும் சரிங்களா, தண்ணி கம்மியாக இருந்தாலும் செடி வாடிடும். கரெக்டாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா இங்கே மிளகு காஃபி பண்ணுறாரு அப்படின்னு இருந்தேன். அவர் எஸ்டேட்டை பாருங்களேன், நான் 1200 ஏக்கரை நானே இப்போ தாங்க பார்க்குறேன். நான் சொல்லியிருந்தேன் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்க்கணுன்ட்டு. அதான் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் அழுகிடும், கம்மியாக இருந்தாலும் செடி வாடிடும். அதனால் இவங்க வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ண வந்திருக்காங்க. அதுக்காக கேரளாலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து போன தடவை அவங்க தான் பண்ணாங்களா, நல்லா இருந்தது அப்படின்ட்டு இந்த தடவை அவங்களே தான் வச்சு பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஷேட் நெட்லாம் போட்டு 10 ஏக்கரில் பண்ணியிருக்கேன், இன்னும் 3 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அதான் ஏலக்காய் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே காய் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இவருங்க இதில் காய் இருக்குது. ஆமாம் தெரிதுங்களா காய் ஏலக்காய் சூப்பராக இருக்குது பார்க்குறது. நான் எதாவது முதல்ல ஏலக்காய் பார்க்குறது வாழையடி வாழை மாதிரி தாங்க. ஒரு தடவை நட்டுட்டிங்கன்னா போதும், பக்கக்கண்டு நிறைய வரும். எல்லா செடியும் பார்த்தாங்க, இதுக்கும் காப்பாற்றலாம் உண்டாங்க, இதுக்கும் பூச்சி நோய் தாக்குமா, அதை வந்து இயற்கை முறையில் தான் பண்ணுறேன் அப்படின்றார் அவர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இயற்கையில் தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்ன ரகம்னு சொன்னார், எனக்கு ரகம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. பண்ணிகிட்ருக்காரு. நல்ல லாபம் தர ஒரு பயிருங்க ஏலக்காய். அதெல்லாம் இவ்வளோ பெரிய 1200 ஏக்கர் வச்சுருக்காரு. எதுக்காக ஏலக்காய் வந்து இதுதான் முதல் தடவையாம் ஏலக்காய் வந்து இது ஏற்காட்டில் வந்து ஏலக்காய் ஃபஸ்ட் வந்து இவர் தான் முதல் வந்து பயிர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. பாருங்க ஆனால் இது எல்லா இடத்துலையும் வருமானா தெரியாதுங்க. ஏன்னா ஏலகிரி வந்து கொஞ்சம் ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு வெயில் கொஞ்சம் கம்மி. அதனால் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. நம்மளை சுற்றி பாருங்க ஏலக்காய் செடி தான் இருக்குது. பார்த்தீங்களா? நல்லாயிருக்கு ஷேட். ஆனால் செலவு நிறைய பண்ணுறாருங்க, ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் இருக்குங்க இதில். அதனால தான் வந்து ஏலக்காய் வந்து விரும்பி பண்ணுறதுக்கு காரணம் அவர். இல்லைனா வந்து ஏலக்காயெலாம் ஒரு சீத்தில் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. நிறைய